அழகாபுரி ஜமீனின் சின்ன ஜமீனோட பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாட்டம் நடக்குது. இந்த பிறந்த நாளுங்கிறத அறிமுகப்படுத்தும் போதே அற்புதமாக அறிமுகப்படுத்தியிருப்பார். சிவாஜி சார் பெட்டில் படுத்திருப்பார். விஎஸ் ராகவன் ஒரு மாலை எடுத்துகிட்டு பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு வருவார். வந்து சிவாஜி எழுப்புவார், சின்னதுரை எந்திரிங்க அப்படின்னு. எதுக்கடா எந்திரிக்க சொல்கிற, எவ்வளோ குடிச்சிருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு எந்திரிச்சு நின்று சொல்லுவார். நிற்க முடியாத அளவுக்கு குடிக்கல சொல்லு அப்படின்னு ஒன்று. கண்ணை மூடியங்க எஜமா அப்படின்வார். எதுக்கு கண்ணை மூடணும் அப்படின்வார். கண்ணை மூடுவார். இவர் மாலை எடுத்து போடுவார். இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் அப்படின்னு ஒன்று. பிறந்த நாள் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. என்னைக்கு பிறந்தேன் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு தெரியாது. ஆனால் நீ மாத்திரம் ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியும்டா. எனக்காகத்தான் நீ பிறந்திருக்க. இதை பாசம்னு சொல்கிறதா பக்தின்னு சொல்கிறதா, இதுக்கு பேர் தான் அன்பு அப்படின்னுவார். என்னென்னா இந்த இடத்துல என்னத்தை சொல்கிறாருன்னா, பிறந்தநாள்னு கதையும் சொல்லிட்டாரு. அன்புக்காக இவன் இயங்குகிறவன். ஏன்னா அவ்வளோ பெரிய மாளிகையில் அவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தும் பிறந்தநாளை ஒரு வேலைக்காரன், அவன் மேலே பாசம் வச்சுருக்க ஒரு உண்மையான வேலைக்காரன் தான் சொல்கிறான். மாலை போட்டுட்டு உங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு. ஒரு ஜமீனோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும், அந்த அன்புக்காக அவர் இயங்குறாருங்கிறதுக்காக அப்படி ஒரு காட்சி வச்சார். அதற்கு பிறகு அந்த குடிமகனே சாங்கு இன்றைக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கு அந்த சாங் என்றைக்குன்னு இல்லை, இன்னும் எத்தனை வருடம் போனாலும் அது ஒரு விருந்து. ஏன்னா அதில் சிவாஜி சார் ஒரு நடை போட்டுக்கிட்டு வருவார். சிவாஜி சார் நடிப்புலே அவருடைய நடைங்கிறது என்றைக்குமே ஒரு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் அந்த கட்டழகானதொரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, கட்டில் அமைந்ததடா, வரும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடான்னு அப்படி அந்த இடுப்பில் அப்படி கையை வச்சுட்டு நிற்பார் ரெண்டு பக்கமும். இன்றைக்கும் சிவாஜி சார் படங்களில் வெளியில் சாதாரணமாக நம்ம பார்க்குற படங்கள்லேயே அது ஒரு ஃபேமஸான ஸ்டில். அவருடைய இத்தனை படங்கள் சாதனையில் அது ஒரு ஃபேமஸான ஸ்டில். அந்த அளவுக்கு அந்த பாடலை தேட்டரில் ரசிகர்கள் அப்படி ஒரு ஆரவாரத்தோடு அப்படி ரசிப்பாங்க. ஏன்னா சக்கரம் சுத்துதோட அதில் நான் சக்கரவர்த்தி, உண்மையிலே நடிப்பில் சிவாஜி சார் சக்கரவர்த்தியாக தான் வாழ்ந்தவர். அப்படி ஒரு இதை பண்ணியிருப்பார். இந்த பாடல் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வேலைக்குன்னு வந்த வாணிஸ்ரீ அம்மா கேரக்டரை ராமதாஸ் மேனேஜராக இருக்கிறவர் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். இந்த அவங்க கத்துற சத்தத்தை சிவாஜி சார் கேட்டுவார். உள்ளே அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், விருப்பப்பட்டால் யாராக இருந்தாலும் விடக்கூடாது, வேண்டான்னு சொன்னால் விலை மாதா இருந்தாலும் தொடக்கூடாது, அதுதான்டா நம்ம பிரின்சிபல்னுவார். ஏன்னா அவருடைய கேரக்டர் அது. விருப்பப்பட்டால் விடக்கூடாது, வேண்டான்னு சொன்னால் விலை மாதா இருந்தாலும் தொடக்கூடாது. நோ மீன்ஸ் நோ. இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அதை அன்றைக்கே அவங்க பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு இதை காட்டிட்டு இந்த அம்மாவை கொண்டு ட்ராப் பண்ணுறதுக்காக வருவார். வரும்போது இவருடைய அவங்க இதெல்லாம் கிழிஞ்சிருக்கும், ஜாக்கெட்லாம் கிழிஞ்சிருக்கிறதுனால கோட்டை கொடுத்துருப்பாரு. அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு டக்குன்னு இவர் கிளம்பிடுவார். இந்த அம்மா கோட்டை கொடுத்துருக்க முடியாது. அடுத்த நாள் கோட்டை கொடுக்கறதுக்காக தேடிட்டு வருவாங்க. நான் நேத்தி உங்களை பார்த்தேன், நேத்தி உங்கள் பர்த்டே பார்ட்டி, ஆமாம் நீ வந்திருந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு, எந்த பெண்ணாக இருந்தாலும் என்னை பார்த்தா உடனே என்னை தேடிட்டு வந்துடுவாங்க, நீ கொஞ்சம் லேட்டு அப்படின்வார். அது அவருடைய கேரக்டர். அதுக்கு இந்த அம்மா சொல்லுவாங்க, நான் அதுக்காக வரல, உங்களுடைய கோட்டையும் பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். கோட்டு ஏன் கோட்டு வந்துட்டு எப்படி வந்தது அது கூட உங்களுக்கு தெரியல, நேற்று என்ன ஒரு மிருகத்திட்டேருந்து காப்பாற்றுனீங்களேன்னு அந்த நடந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. அது இவருக்கு தெரியவே தெரியாது. சொல்லிவிட்டு இவருக்கான அந்த முதல்ல நடந்தது ஞாபகம் இருக்கும். நீ வானத்தில் பறந்துட்டு இருந்தியா, என்னாச்சின்னு. நான் இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, நான் உனக்கு வேலை தரேன், என்னுடைய செக்ரட்டரியா நீ என்னோட வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கண்டிஷனை போட்டே சொல்லுவாங்க, நான் வரேன், ஆனால் எந்த சூழல்லையும் என்னுடைய சுய கௌரவத்துக்கோ என்னுடைய தன்மானத்துக்கோ ஒரு சின்ன இது ஏற்பட்டாலும் நான் வேலையை விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னு, உன் கண்டிஷன் நீ சொல்லிட்ட, என் கண்டிஷனையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். நான் கேட்குறப்ப பணத்தை கொடுக்கணும், கொடுக்குற பணத்துக்கு கணக்கு எழுதி வச்சுக்கணும்,
அப்படின்ற மாதிரி சொல்லி ஜமீனுக்கு அழைச்சிட்டு போவார். ஜமீனில் போனால் அதுலேயே ஃபஸ்ட்டு காட்சியாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த டைலாக்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டரை காட்டுறதுக்காகவே நவுத்திட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ திடிச்ச மாதிரியும் தெரியாது. கதையோடு பார்க்கும்போது கதையோட ஃப்ளோலே இருக்கும். அந்த டைலாக் மூலமாகவே அந்தந்த கேரக்டரை கன்வே பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ என்னென்னா, அடுத்து இவர் போய் அம்மாவை பார்க்கணும். பையன் அம்மாவை பார்க்க போகிறான். அதுக்கு அந்த வேலைக்காரி என்ன சொல்லுவா, மகாராணி சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. வாணிஸ்ரீக்கு புரியாது. அப்படி பார்க்கும்போது சிவாஜி சொல்லுவார், என்ன பார்க்குற, எங்கள் அம்மாவை பையன் போய் பார்க்கணுன்னா கூட அனுமதி வாங்கிட்டு தான் பார்க்கணும். இதுதான் எங்கள் ஜமீனோட கௌரவம் இல்லை கர்வம் அப்படின்வார். வான்னு அழைச்சிட்டு போவார். அங்கே போயிட்டு ஒரு வணக்கம் மகாராணின்னுவார். அந்த மாதிரி சொல்லுவேன், நான் ஊருக்கு தாண்டா மகாராணி, உனக்கு அம்மான்னு நீங்கள் அப்படி ஒரு நாள் கூட நடந்துக்கலையே அப்படின்ற மாதிரி. அதை அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில் இப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அண்ணன்னு பாலாஜி கேரக்டர் அறிமுகப்படுத்துவாங்க. பாலாஜி சார் அற்புதமாக பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அண்ணியா சுகுமாரி அம்மா, குட்டி பொண்ணா ஸ்ரீதேவி மேடம் வந்திருப்பாங்க, அவங்களோட பெண்ணா. இதுதான் அந்த ஜமீனில் இவருக்கு இருக்கிற சொந்தம்ன்ற மாதிரி. இப்போ இந்த அம்மாவுடைய கேரக்டர் என்னன்னா, ரெண்டுக்கும் அப்போ பிள்ளை பாசம், அதிகமான பிள்ளை பாசம். அவங்க சின்ன வயசில் அந்த பாசத்தை இவன் மேலே காட்ட முடியல. ஏன்னா அவங்க சின்ன வயசில் அந்த மகாராணின்ற ஒரு இதுலேயே இருந்துட்டு ஒரு ஆயாவை போட்டு தான் குழந்தைய வளர்க்க சொன்னாங்க. அதனால பிள்ளை மேலே அவங்க பெரிய பாசத்தை காட்ட முடியல. ஆனால் இப்போ வருத்தப்படுறாங்க, தான் பிள்ளை எப்போதும் தன்னோட இருக்கணும், தான் பிள்ளை பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு. அதுக்கு அவனுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணியோட பேச்சுக்கு அடிமையானவர்ன்ற மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு இதை வச்சுருந்தாங்க. அந்த அண்ணியோட பேச்சுக்கு இவர் அடங்கி போகிறவர். பையனுடைய இவர் சின்னவர் எப்போதும் குடிச்சிட்டு இதாக தானே கிடக்கிறாரு, இந்த சொத்துக்கள் ஜமீன் முழுக்க நமக்கு தான் சொந்தன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக அந்த கேரக்டரை காட்டுவாங்க. இப்போ அற்புதமாக நாகேஷ் கேரக்டர் கேட்கவே வேண்டாம். எந்த ரோல் கொடுத்தாலும் அப்படி பிச்சு உதற ஒரு கேரக்டர் நாகேஷ் கேரக்டர். அவர் இதில் ஒரு சாதாரண ஒரு இந்த கேரக்டர் தான். அதாவது ஜமீன் மகாராஜாவுக்கு பொண்ணை செட் பண்ணி கொடுக்குறான்ற மாதிரி ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர்லேயே அவர் அப்படி இது பண்ணியிருப்பார். ஏன்னால் கதையினுடைய முக்கியமான சில நிகழ்வுகளுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார் அந்த கதையில். அவருக்கும் வாணிஸ்ரீ அம்மாவுக்கும் ஒத்து போகாது. ஏன்னா இவர் தான் தான் சிவாஜிக்கு அடுத்தபடியாக எல்லாமே தான் தான்ற மாதிரி நடந்துக்குவார். ஒரு நாள் ட்ரிங்க்ஸுக்கு காசு வாங்கிறதுக்காக வருவார். வரவர் என்ன பண்ணுவார்னா, இந்த அம்மாவை பார்த்துட்டு எடுங்கோ காசு எடுங்கோ அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு எதுக்கு பணம் அப்படின்னு. இல்லை சாயந்தரம் ஆனால் சின்னதுரைக்கு தலைவலி வந்துடும், அதுக்கு இது வேணும் மாத்திரை வாங்கணும் கொடுங்கணுன்னா, கோவத்தில் என்னடா அவன் இப்படி பேசுகிறான்னு ஒரு ரூபா காயின் எடுத்து கொடுத்து போய் மாத்திரை வாங்கி கொடுங்கன்னு. ஐயா என்ன இதெல்லாம் அந்த தலைவலி இதெல்லாம் போகாது, அதுக்கு இது வேணும்னு சரக்கு வேணும்னு நான் காசு தர முடியாது அப்படின்வாங்க. பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். காசு தர முடியாதா, யார் வீட்டு காசை வச்சுட்டு நீ சொல்கிற வரேன்ட்டு நேராக போய் சிவாஜிகிட்ட சொன்னோன்னு அவர் நேராக அந்த கோவத்தில் என்ன ஏதுன்னு கேட்காம அவன் காசு கேட்டதுக்கு தர முடியாதுன்னு சொன்னியாமல அப்படின்வார். ஆமாம் தர முடியாதுன்னு சொன்னேன். இது எல்லாமே சீனாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ரெண்டு கேரக்டர் எப்படி, அவர் கேரக்டர்னா இந்த அம்மா கேரக்டர்னா, இந்த அம்மா சொல்லும் போதே கண்டிஷன் போட்டுட்டு தான் வந்தாங்க. என்னுடைய சுயகௌரவத்துக்கும் தனித்தன்மைக்கு ஏதாவது ஒரு சின்ன இழுக்கு ஏற்பட்டால் கூட நான் விட்டுட்டு வந்துடுவேன்னு. தர முடியாதுன்னு சொன்னியாம்மா. ஆமாம், உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கேட்டால் கொடுன்னா கொடுக்கணும், கொடுக்குற பணத்துக்கு கணக்கு எழுதி வச்சுக்கணும், அதுதான் உன்னுடைய வேலை. உன்னுடைய எல்லையை தாண்டி நீ உரிமைகளை எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பாதிச்சிடும். நாகேஷ் முன்னாடியே இதை சொன்னது இன்னும் இதாக இருக்கும். நேராக அடுத்து சிவாஜி சார் உட்காந்துருக்கும்போது ஒரு லெட்டரையும் பணத்தையும் வைப்பாங்க. இது என்னன்னு, இது உங்களுடைய பணம், அது என்னுடைய ராஜினாமா கடிதம் அப்படின்னு சிவாஜி சார் பார்த்துட்டு சொல்லுவார், ஒன்று என்னுடைய அதிகாரம், இன்னொன்று உன்னுடைய அகம்பாவம் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது. நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்திலே, இங்கே இருக்கணும்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அவங்க ஒன்றே சொல்லுவாங்க, நான் எதுக்கு உங்கள் காசை தரமாட்டேன்னு சொன்னேன், அவங்க கேட்ட முறை சரியில்லை, அதனால் நான் மாட்டேன்னு சொன்னேன். ஓகே, இதெல்லாம் நீ இங்கே இருக்கணும்னா கொஞ்சம் கருணையோட, நீ எனக்காக வந்திருக்க, இதெல்லாம் தாய் உள்ளத்தோடு நீ மன்னிச்சு இருக்கணுன்ற மாதிரி சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு
உண்மையிலே நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து திரும்ப வந்து இது பண்ணிவிடுவாங்க. இப்படியே இந்த கதை வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது சிவாஜிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து ஜமீன் ராணி மகாராணி சிவாஜியோட அம்மா வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்கன்னா பாலாஜியோட சம்சாரம் சுகுமாரி அம்மாவோட தங்கச்சி ஜெயா மேடம் பண்ணியிருந்தாங்க. அவங்களையே வந்து சிவாஜி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து அந்த அம்மா சொல்லும். அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையாக சொல்லுவாங்க, அவள் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. அதுக்கு சுகுமாரி அம்மா சொல்லுவாங்க, ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து இவர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே வர சொல்லியிருப்பார். வாணிஷ்யமாகவும் வருவாங்க. சாப்பாட்டுக்கு கூட செக்ரட்டரி வேணுமானோன்னு நான் தான் வர சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இதை கல்யாணம் பண்ணி வச்சா அப்படி இருக்கணும், நல்லாயிருக்கும், ஏன்னா தங்கச்சி அழுகும்போது அக்காக்காரி ஆறுதல் சொல்லலாம்ல அப்படின்னு. டென்ஷன் ஆகிடும். எதுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வர மருமக எதுக்கு அழுகணும் அப்படின்னு. ஆமாம், குடிகாரனுக்கு வாழ்க்கப்பட்டால் அழுகாமல் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி சிவாஜி அப்செட் ஆகிடுவார். எந்திரிச்சு சாப்பிடாம என்ன சொல்லுவார்னா, குடிகாரனோட மனசு கூட புண்படுற மாதிரி பேசுகிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச நாகரீகம், இதெல்லாம் அலட்சியம் பண்ணிட்டு போகிறது தான் எனக்கு தெரிஞ்ச நாகரீகம் அப்படின்ற மாதிரி இதை போட்டுட்டு சாப்பிடாம போயிடுவார். இப்படி ஒரு சூழல் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சிவாஜி வந்து இது பேசுனதுலேயே இந்த அம்மாவுக்கு மனசு கேட்காம போய் அந்த வீணையை பார்ப்பாங்க. வீணையை யாரும் மீட்டாமல் வச்சுருக்கோம். வீணையை எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னா சிவாஜி சாரோட கம்பேர் பண்ணுறாங்க அந்த வீணையை. அதுக்கு கண்ணதாசன் வரி போட்டிருப்பார் பாருங்க, கலைமகள் கைப்பொருளே, கலைமகளோட கைப்பொருள் சிவாஜி, உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ. என்ன அற்புதமான வரிகள். இந்த பாடல் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா இந்த பாடலில் அவங்களுக்கு இடையில காதல் வந்துடுச்சா, வாணிஷ்யம்மாவுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாது சிவாஜி எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம சம்பளம் வாங்குற ஆள், நம்ம பாட்டுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு அவங்க போயிருக்கலாம். ஆனால் அவங்களால முடியல. அதுதான் அவங்க சொல்லுவாங்க, நான் யார் உன்னை மீட்ட, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட, ஏனோ துடிக்கின்றேன், ஏன்னு தெரியல, என்னவோ நீ வந்து இப்படி வீணா போறியேன்னு நினைக்கும் போது எனக்கு துடிப்பு வருது, அது ஏன்னு தெரியல. இன்னும் அது அதாவது காதல் வந்துடுச்சா, அவங்க மனசை வந்து அது பாதிச்சிருக்கு. இதுதான் காதல். ஆக்சுவலாக அவங்களுக்கு அது தெரியல. ஏனோ துடிக்கின்றேன், அதில் இனம் தெரியாமல் தவிக்கின்றேன். அது என்னன்னு இனம் தெரியல. காதலா, பாசமா, இல்லை வேலைக்காரி எஜமான் மேலே வச்சிருக்க அன்பா அப்படின்ற மாதிரி அற்புதமாக அந்த பாட்டில் வந்து கதையை சொல்லிகிட்டே வந்திருப்பார். இது முடிஞ்ச பிறகு தான் அந்த டைனிங் டேபிள் சீன் வரும். டைனிங் டேபிள் சீன் முடிஞ்சோன்னா அந்த அம்மா சொல்லும், என் பையன் ஏன் வந்து குடிக்கிறான், குடிக்கிறதுனால தானே இவ்வளோ கெட்ட பேர், யாரோ வந்து அவங்கள இப்படி பேசுகிற அளவுக்கு வந்து அவன் போகணுமா, இந்த அழகாபுரி ஜமீனோட சின்ன ஜமீன் இல்லையா வேணும்போது அவன் குடிக்காமல் நான் பண்ணுறேன், அது உன்னால் முடியாது அப்படின்றோன்னு நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு வருவாங்க. கரெக்டாக அவர் குடிக்க போவார். நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சிவாஜி ரொம்ப அலட்சியமாக பார்ப்பார். அருமையாக பண்ணியிருப்பார். நான்சென்ஸ், என்னது குடிக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்ட்டு மறுபடியும் குடிக்க போவார். விளையாட்டாக சொல்கிறான்ற மாதிரி மறுபடியும் அவர் கையை பிடிச்சோன்னு பயங்கர கோவம் வந்துடும். கடுப்பாகி ஒரு தள்ளி விட்டு மறுபடியும் குடிக்க போவார். அவங்க பிடிச்சி அந்த கிளாஸை தட்டி விட்டு அது கீழே விழுந்து உடஞ்சிரும். பயங்கர டென்ஷன் ஆகி பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து ஒரு ரெட்டி அடிப்பார், மண்டையில் உடஞ்சிரும், ரத்தம் வரும். ஃப்ளாஷ்பேக்கோட ஓப்பனிங்க்கு சீன் அப்படி வச்சுருக்காங்க. அற்புதமான ஒரு சீன். ஏன்னா எந்த நேரத்துலையும் அவரால் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல முடியாது, வேறு எப்படியும் கதையில் கொண்டுகிட்டு வர முடியாது. ரொம்ப அற்புதமாக இந்த காட்சியை வச்சு கீழே அந்த ரத்தம் ஃபுல்லாக கொட்டுனோன்னே இவர் அப்படியே பார்ப்பார். அவருக்கு அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வரும். ரத்தம், அதே ரத்தம் என் மனசில் உறைஞ்சி கிடக்கிற அதே ரத்தம் அப்படின்னு இவளை பார்ப்பார். இவள் வந்து என்ன பண்ணுவா, அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து அவளுக்கு ரத்தம் வலியுதில்ல அதை கிளாஸில் பிடிச்சி கொடுப்பான். குடிங்க, இது என்னோட ரத்தம், நீங்கள் தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது நிறமும் அதிகமாக இருக்குது, இதில் போதையும் அதிகமாக இருக்கும், குடிங்கன்னு. இவருக்கு அப்படியே இதாகிடும், அப்படியே ஒரு மாதிரி நடுக்க மட்டும் ஆகிடும். அவர் தலையில் கட்டு போட்டு வா என்னோடன்னு அழைச்சிட்டு வந்து ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவார். அப்போ தான் வந்து என்ன நமக்கு காட்டுவாங்கன்னா, இவங்க மகாராணியாக இருக்கிறதுனால இவங்க அந்த மகாராணின்ற அந்தஸ்திலே எல்லாத்தையும் பண்ணும்போது சின்ன பையனை தூக்கி ஒரு ஆயாட்டை வளர்க்க விட்டுருவாங்க. மறைந்த இப்போ சமீபத்தில் மறைந்த புஷ்பலதா மேடம் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். அற்புதமான அந்த தெய்வீகமான ஒரு இது. அவர் சொல்லும் போதே சிவாஜி சொல்லுவார், பார் தெய்வீகமான அந்த முகத்தை பார், அதில் தமிழும் அந்த அன்பை பார்னு.
அப்படி இந்த அம்மா வந்து கவனிக்காமல் விட்டதுனால, இந்த அம்மாட்டே வளர்ந்ததுனால, இந்த அம்மாவை தான் அவன் அம்மா அம்மான்னு நினச்சி அம்மான்னு கூப்பிடும்போது அது வந்து இவங்களுக்கு வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிடும் ஒரிஜினல் அம்மாவுக்கு. இது ரொம்ப வளரும்போது ஜமீன்கிட்ட போய் ஜமீன்தாராக வந்து ரங்கராவ் சார் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதறிடுவார். இது எதுக்காக சொல்லணும்னா, ஒரு பெரிய படத்தில் எல்லாருமே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். ரங்கராவ் சார்லாம் மேக்ஸிமம் ஒரு 3-4 சீன் தான் வந்திருப்பார். ஆனால் நம்மளால மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக இருப்பார். அவர் வந்து அவர்கிட்ட போய் முறையிடும் போது அவர் சொல்லுவார், நீ வந்து குழந்தைய கவனிச்சாதானே அவன் வந்து உன்னை வந்து அம்மானு கூப்பிடுவான் அப்படின்னு ஒன்று இதாகிடும். ஆல்ரைட், உங்களுக்கு வந்து உங்கள் மனைவியோட வேலைக்காரி தான் முக்கியமாக போயிட்டாளேன்னு. அவரால் பேச முடியாது. என்னடா இப்படி நம்ம எது பேசினாலும் இப்படி நினச்சிக்கிறாங்களேன்னு. இதில் கோவப்பட்டு அந்த அம்மா அந்த வேலைக்காரியை வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. ஜமீன் ஏன்னா அவங்க மகாராணி. இந்த ரத்தத்தை பார்த்த சிவாஜி இப்போ சொல்லுவார், அதே ரத்தம், அன்னைக்கு பார்த்த அதே ரத்தம், என் மேலே இருக்க அன்புக்காக தான் அந்த அம்மா வந்து இது பண்ணுது. அதே மாதிரி என் மேலே இருக்க அன்புக்காக தான் நீ இன்னைக்கு ரத்தம் சிந்திருக்க. நான் வந்து குடிகாரனோ மிருகமோ கிடையாது. இன்னைக்கு ஓ மேலே சபதம் பண்ணி ஆணையிட்டு சொல்கிறேன், நான் குடிக்க மாட்டேன்னு. ஏன்னா அவர் குடியை நிறுத்தணும். அதுக்கு எப்படி அற்புதமான ஒரு கதையை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து கதையை எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஆரம்பத்தில் சாதாரணமாக சந்தித்த ரெண்டு பேருக்கு இடையில காதல் வந்துதா வரலையாங்கிறத நமக்கு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி வந்து மாற்றி கொண்டுட்டு வந்து இந்த கேரக்டர் வந்து அவரை ஜமீன்தார் தன்னைத்தானே உணர்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சிவாஜி சாருக்கு அந்த பாசம் வந்துடுச்சு, இவன் மேலே அந்த நேசம் வந்துடுச்சு, அன்பு வந்துடுச்சு. ஏன்னா எந்த தாயை வந்து பார்த்தாங்களோ அதுக்கு அதே மாதிரி வந்து இந்த அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. காதலி, தன்னுடைய காதலின்ற அளவுக்கு அவர் முடிவு பண்ணிடுறாரு. ஆனால் இதை வந்து அவரும் ஓப்பன் பண்ணி சொல்லலை. இப்போ அந்த கல்யாணத்தை வந்து பண்ணுறதுக்காக நீ பேசுனா நடக்கும், ஏன்னா குடிகாரனே நீ திருத்திட்ட, நீ சொன்னா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பானேன்னு இவர் வந்து சொல்லும் போது தான் இவர் அப்போ தான் தன்னுடைய காதலை வந்து, ஏன்னா காதலை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, இப்போயே நம்ம பல படங்களில் பார்ப்போம். ப்ரப்போஸ் பண்ணுறதே ஒரு ஸ்டைலாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது. அதை முதல்ல ஆரம்பித்து வச்ச படம் அதான் கல்ட் மூவின்றவங்கள, காதலோட ஒரு கல்ட் மூவி வசந்த மாளிகை, முன்மாதிரியான படம். அதில் வந்து இந்த காதலை இவர் எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்காக, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இவர் பிளான் பண்ணி வசந்த மாளிகைன்னு ஒரு மாளிகையை வந்து கட்டி